ஹாய் கைஸ், டிவிக்கு ஆட்சி அமைச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் தான் ஆகுது. பட் வன்மங்கள் வந்து எனக்கு பயங்கர எக்ஸ்ட்ரீமா வந்துட்டு இருக்கு. அது வந்து எனக்கு மட்டும் தான் நடக்குதா இல்லை எல்லாருக்குமே நடக்குதான்றது தெரியல. எனக்கு புத்தி தெரிஞ்சு முதல் முறையா நான் அரசியலை பார்த்தது 2001ல 2001ல அதிமுக அம்மா அவர்கள் ஆட்சி அமைச்சாங்க. அப்ப எனக்கு ஓட்டே கிடையாது. 2006ல கலைஞர் அவர்கள் ஆட்சி அமைச்சாங்க, திராவிட கட்சி. அதனால நான் ஓட்டு போடல. அப்புறம் 2011ல அம்மாவோட ஆட்சி, திராவிட கட்சி. அதனால நான் ஓட்டு போடல. அகைன் அம்மா, திராவிட கட்சி, நான் ஓட்டு போடல. 2021ல ஐயா ஸ்டாலின் அவர்கள், திராவிட கட்சி, நான் ஓட்டு போடல. அவங்க ஜெயிச்சாங்க, ஆட்சி அமைச்சாங்க. 2026ல நான் எதிர்பார்த்த மாதிரியே மாற்று கட்சிக்கு நான் ஓட்டு போட்டேன், ஜெயிச்சிட்டாங்கப்பா. ஆனா 2001ல இருந்து 2016 வரைக்கும் என் குடும்பத்திலேயே ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாருமே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அப்பெல்லாம் என்ன வந்து எதுவுமே சொல்லல, என்ன வந்து கலாய்ச்சாங்க. நான் அதெல்லாம் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டேன். ஓகே ரைட், ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனா இந்த வருஷம் பாக்குறேன், ஒவ்வொருத்தரும் அப்படியே வன்மத்தை கக்கி கொட்டுறீங்களா? எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு வன்மம்? மாற்று கட்சி வரவே கூடாதா? முதல் முறையா காமராஜரை தோக்கடிச்சிட்டு நீங்க வந்து உட்காந்தீங்கல்ல, 50 வருஷமா ஆட்சி புரிஞ்சீங்க இல்லையா? முதல் முறையா இன்னொரு கட்சி வந்திருக்கு. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஒரு பக்கம் என்னடா, என் மாமனார் ஒரு பக்கம் வன்மத்தை கக்குறாரு, ஒரு பக்கம் எங்க அப்பா வன்மத்தை கக்குறாரு. அதெல்லாம் தாண்டி ஆபீஸ்லயே வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒண்ணு, கொஞ்சம் நாகரிகமா கக்குறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஃபைனல் டே மாற்று கட்சி வந்தா உங்களுக்கு அவ்வளவு காண்டாவது இல்ல? முதல் முறையா காமராஜர் ஐயாவை தோக்கடிச்சிங்களே, காமராஜர் ஐயா மாதிரி எவனுமே அரசியல் பண்ணியிருக்க முடியாது. ஆனா அவரே தோக்கடிக்கும் போது இன்னைக்கு இவங்களெல்லாம் தோக்கடிக்கல. என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? எனக்கு என்னன்னா, எனக்கு மட்டும் தான் இந்த ப்ராப்ளம்லாம் நடந்திருக்கா, இல்ல இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீங்க எவ்வளவு பேர் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? அதை காமெடியா எடுத்துட்டு போக வேண்டியதா, வேற வழி கிடையாது. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, பார்க்கலாம்.